ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நோக்கியாவில் 6.2 அப்படின்னு சொல்லி ஒரு மாடல் புதுசாக லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த மாடல் பற்றி நீங்கள் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எது வரை பாருங்கள், ஒரு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ இந்த மாடலோட என்னென்ன கலர் இருக்குது, என்ன ஸ்பெக்கு வரும், என்ன ப்ரைஸ் வரும், ஸோ இதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ இறுதி வரை பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவாக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நோக்கியா 6.2. ஸோ நோக்கியாவில் 6 சீரீஸ்லேயே ஒரு 3 மாடல் வந்துருச்சு. நோக்கியா 6, அது போக நோக்கியா 6.1, 6.+. ஸோ இது மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா 6.2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடலாம் வந்துருச்சு. இதில் என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பார்க்குறப்பே ஒரு ஃபுல் அனலைஸ் பண்ணியிருப்பீங்க. இது என்ன பார்க்கணும்னா, சாம்சங் வந்து S10, S20, அது போக பார்த்தீங்கன்னா ஹானரில் வந்து VU20 சொல்லிட்டு ஒரு மாடலாம் வந்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டிஸ்பிளே வெளியே பார்க்குறப்ப அந்தளவுக்கு இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 6.2 இன்ச் டிஸ்பிளேல ஒரு ஃபுல் HD+ல் கொடுக்குறாங்க. ஸோ ரெசல்யூஷன் அப்படின்னு பார்க்குறப்ப 1080 பிக்சலில் கொடுக்குறாங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா லோகோ இருக்குது. ஸோ அவங்களுடைய நோக்கியா லோகோ இருக்குது. அதையும் பார்த்தீங்க எப்பவுமே அதிகமாக எல்லாமே லோகோ வந்து மேலே டாப்பில் கொடுப்பாங்க. மேலே பஸ்ஸில் இல்லாத ஒரே காரணத்தால் இப்போ டாப் கீழே கொடுக்குறாங்க. ஸோ நோக்கியா லோகோ கொடுக்குறதால பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஃபுல் வியூ டிஸ்பிளேவாக இருக்குது. லெஃப்ட் சைடு கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா கேமரா இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் சைடு தான் அவங்களுடைய டிஸ்பிளே. ஸோ பேக் சைடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2L கேமரா கொடுக்குறாங்க. அது போக ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. வழக்கம்போது அவங்களுடைய லோகோ இருக்குது, நோக்கியா லோகோ இருக்குது. ஸோ மொபைல் பார்க்குறதுக்கு நோக்கியா யூஸர் இருக்குது. ஸோ நோக்கியாவோட ஒரு லவர்ஸ் கூட சொல்லலாம். ஸோ அந்த உங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான மொபைல் அமையும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ நோக்கியா பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியும் சரி, அதுபோக என்ன அது ப்ரைஸும் சரி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெட்டராக அமையும். ஸோ நோக்கியாவில் பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடில் 2L கேமரா கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன கேமரான்னு பார்த்தீங்கன்னா 16+5, அது 16+5 சொல்லிட்டு 2 கேமரா கொடுத்துருக்காங்க. அதோட அப்பச்சர் வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்குறப்ப 16க்கு வந்து 2.2 அப்பச்சர் வேல்யூயும், 5MBக்கு வந்து 2.4 அப்பச்சர் வேல்யூ கொடுக்குறாங்க. ஸோ கிளாரிட்டி அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ ஏன்னான்னு பார்த்தீங்க அப்படின்னா நோக்கியாவில் வந்து அவங்க அதிகபட்சம் என்னது சோனியோட சென்சார் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நோக்கியாவோட மைக்ரோசாஃப்ட் வந்தப்போ ஸோ அவங்களோட கிளாரிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. ஸோ இதுலேயும் சொல்ல தேவை கிடையாது, அவங்களுடைய ஓன் ப்ராடக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கிளாரிட்டி வந்து அவங்களுக்கு ஒரு பெட்டராக கொடுப்பாங்க. ஸோ ஃப்ரண்ட் சைடு கேமரா பார்க்கும்போது 25MB கேமரா கொடுக்குறாங்க. ரீசெண்டாக 25 அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் அதிகமாக அந்த விவோ ஓப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா 24, 25 அவங்க கொடுத்துட்டு வரது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும். அந்தளவுக்கு கேமரா கிளாரிட்டி ஓப்போக்கெல்லாம் சொல்லவே தேவையில்லை. நோக்கியா 6.2ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு பெரிய ஹைலைட் சொல்லலாம், கேமரா கிளாரிட்டி சொல்லி. ஸோ இந்த டிஸ்பிளே சைஸ் பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஹானரில் V20 அப்படின்ற மாதிரி ஒரு ஃபுல் டிஸ்பிளே இருக்குது. ஸோ அதாவது ஃபுல் டிஸ்பிளே யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒருத்தவங்களும் ஒரு இருக்கும். ஏன்னா டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா 4 நாள் ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டே இருக்குது. ஒரு புது டெக்னாலஜி யூஸ் பண்ணணும், ஸோ புது ஒரு இன்வெஸ்ஷனோட ஒரு மொபைல் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நோக்கியா 6.2 வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு பெட்ஷாக அமையும். அதாவது கஸ்டமருக்கு வந்து ஒரு பெட்ஷாக அமையும் அப்படின்னு என்னோட தனிப்பட்ட கருத்து. உங்களுக்கு மாற்று கருத்து தான் நீங்கள் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நானும் அதை லைக் பண்ணுறேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரேம் ரோம்லாம் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 வேரியன்ட் கொடுக்குறாங்க. 4GB ரேமு, 6GB ரேம் இருக்குது. இது இன்னொன்று பண்ணால் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் 64GB ஸ்டோரேஜ், 128 ஸ்டோரேஜ், அது மாதிரி 2 வேரியன்ட்டில் கொடுக்குறாங்க. இது பட்ஜெட் என்ன வரும் அப்படின்ட்டு ஒரு சின்ன கருத்து இருக்குது. ஏன்னா இன்ன வரைக்கும் அவங்க பட்ஜெட் வந்து அனௌன்ஸ் பண்ணல. ஸோ என்னோடய கருத்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15-16 இருக்கும். அதாவது 15,000 16. ஸோ இந்த பட்ஜெட்டில் வந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு இது எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ சாம்சங்கில் பார்த்தீங்கன்னா M10, M20 ஒரு மாடல் 20, M30 வரப்போகுது. ஸோ வந்துச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா அதோட ஒரு கான்ஃபிகரேஷன், அதோட ஒரு ஆப்ஷனு, ப்ரைஸ்லாம் கம்பேர் பண்ணுறப்ப நோக்கியா ஒவ்வொங்களும் கொஞ்சம் அதோட ஒட்டி தான் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி என்னோடய கருத்து. இது ப்ராசஸர் பார்க்கணும்னா 660, ஸ்னாப்ட்ராகன் 660 கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து பேட்டரி அப்படின்னு பார்க்குறப்ப 4000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. ஸோ 4000 mAh பேட்டரி அப்படின்றது இப்போ ஒரு பொதுவான இருக்கிற வர எல்லா மேலுமே வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருச்சு அப்படின்னா இதே வீடியோ ஒன்று தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலோட இணைய. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.